Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா Flaxseed Challenge hair mask தான் போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 3 hair mask போட்டுருக்கோம். இது வந்து 4வது hair mask. இந்த 3 hair maskோட லிங்கையும் நான் descriptionல தரேன். சோ இன்னும் பார்க்காதவங்க போய் பாத்துக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பிரெக்னன்சிக்கு அப்புறம் நான் போட்ட மாஸ்க் தான். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட்டோனையும் வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த மாஸ்க் பார்த்துட்டு இருக்கப்பே உங்களுக்கு இன்னும் 3 மாஸ்க் வந்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சப்போஸ் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலனா என்னோட சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி பால்னஸ் அப்படின்னே நான் வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் என்னோட தலை வந்து எப்படி சொட்டையாச்சு, என்னோட முடி வந்து எந்த அளவுக்கு இருந்தது, நான் எப்படி வளர வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஹேர் மாஸ்க் போட போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடை வந்து ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது கூட என்னென்ன பொருட்கள் வந்து சேர்த்தோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லோட க்ரீனிஷாக இருக்குது. ஸோ என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்தாலும் இது கூட என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே எப்போயாவது ஒன்று தான் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடைக்கும். நான் வந்து ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் நெல்லிக்காயில் அதே மாதிரி சத்துக்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதை வந்து ஒரு 6 வருஷமாக வந்து ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5-6 எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பொண்ணுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட முடியோட அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீடியம் லென்த்தாக இருந்ததுன்னா ஒரு 2 to 3 எடுத்துக்கோங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 2 to 3 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 5 to 6 வரைக்கும் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஆட் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஆலோவேரா தான். ஸோ ஆலோவேரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்லேருந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. என்ன தான் ஆர்கானிக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஆலோவேரா கிடைக்கிறப்ப ஆலோவேராவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் ஆலோவேரா தான் நான் எடுத்துக்க போகிறேன். 2 ஆலோவேரா பிளான்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 1 எடுத்துக்கலாம். நான் வந்து சின்னதாக இருக்கிறனால வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். ஸோ ஆலோவேரா எப்போயுமே சின்னதாக நம்ம வீட்டில் வளர்க்குறது இது. அதனால் நான் வந்து ஸ்கின்னோட தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்ப ஆட் பண்ணணும். இந்த நெல்லிக்காய் ஆலோவேரா 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான நிறையா சத்துக்கள் இருக்குது. நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, ஆலோவேராவில் விட்டமின் இ இருக்குது. அதே மாதிரி ரெண்டுமே வந்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கும், ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை போடலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்லாம் பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஹேர் மாஸ்க் தான். ஸோ இதை வந்து நான் ப்ரெக்னென்சி முடிஞ்சு அந்த டைமில் வந்து போட்டது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இதோட ஜூஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா நம்ம தலையில் வந்து ரொம்ப திப்பி திப்பியாக அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மாட்டோம். ஆலோவேராவை அரைச்சா கூட ஒன்றும் தெரியாது. ஸோ நெல்லிக்காயும் சேர்த்து அரைக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனல்லே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி ஆலோவேராவும் நெல்லிக்காவும் சேர்த்து ஒரு சீரமும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஸோ ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனோனையுமே நம்மளோட ஹேர் டென்சிட்டியுமே வந்து அதிகரிக்கும். ஹேர் டென்சிட்டி வந்து 1 வீக்லேயோ 1 மந்த்லேயோ இன்க்ரீஸ் ஆகாது. இது வந்து இயர் கணக்கில் ஆனால் தான் வந்து நமக்கு அந்த டென்சிட்டியே தெரியும். ஏன்னா முடி வளர தான் வந்து நமக்கு டென்சிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ ஃப்ளாக்ஸீடை வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதில் தான் வந்து ஃப்ளாக்ஸீடை வந்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். பல்க் குவான்டிட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை பல்க் குவான்டிட்டியாகவும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கலாமா, நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நீங்கள் தடவணும், இல்லாட்டி கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நான் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து தேவையான அளவு நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களோட முடி எந்த அளவோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து இவ்வளோ ஆட் பண்ண அவ்வளோ, ஏன்னா எல்லாமே
இயற்கையான பொருள் எதுவுமே ஒன்றுமே பண்ணாது. ஸோ ஃப்ளாக்ஸீட் வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு ஜூஸ் வச்சுருக்கேன் இல்லையா, நெல்லிக்காயும் ஆலோவேராவும், அதே அளவு போர்ஷன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் போட்டிருக்க ஹேர் மாஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் வருது. ஸோ அப்படிலாம் இல்லை, இதை காலேஜ் பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து காமனான ஹேர் மாஸ்க் தான். இதை தான் வந்து நான் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து அப்ளை பண்ணி என்னோடய முடியை வந்து திரும்ப வளர வச்சேன். நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர் ப்ரெக்னென்சி 11th மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், பால்னஸ் விழுது, முன்னாடி சொட்டை விழுது, இதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு. நான் பண்ண ஹோம் ரெமெடிஸ் தான் என்னோடய முடியை வந்து திரும்ப வளர வச்சுது. ஸோ அதை வந்து அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ப்ரெக்னென்சி முடிஞ்சோனையும் ஒரு 2 to 3 monthsலேயே வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது சளி பிடிக்கும், குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்லாம். அதெல்லாம் சொல்கிறத கேட்டு தான் வந்து நான் 11th மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். 11th மந்த் மீன்ஸ் அந்த குழந்தைக்கு 1 year ஆன பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் கிடையாது. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்மளோட முடியை காய வச்சோன்னா சளியும் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. ஸோ நம்மளோட ஹேரை நாம் தான் காப்பாற்றிக்கணும். ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணால் அதுக்கான பலன் உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் சொல்கிறது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்லேருந்து முடி வரைக்கும் நான் வந்து 45 to 50 minutes வரைக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷியக்கா போட்டு குளித்தேன். ஸோ ஷாம்பு ஆர் ஷியக்கா நீங்கள் எதுனாலும் போட்டு குளிக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம்தான். ஸோ இதை வந்து நம்மளோட முடிக்கும் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட முடியோட டெக்ஸ்சரும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பயே தெரியும் என்னோடய முடி வந்து பழைய முடி வந்து எந்தளவுக்கு இருக்குது, இப்போ எந்தளவுக்கு இருக்குதுன்னு. நான் வீடியோவை எடிட் பண்ணுறப்ப தான் வந்து என்னாலே ரியலைஸ் பண்ண முடியுது முடி நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் எடுத்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. பட் ஏதோ டக்குன்னு முடி கொஞ்சம் வளர்ந்த மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதா அப்படின்னு பாருங்கள். என்னோடய பழைய வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப முடி வளர்ந்த மாதிரி இருந்ததுனால, அதாவது கால்ஃப் லென்த்து தான் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதாவது பழைய லென்த்து எனக்கு வந்து வளரணும் அப்படிங்கிறது. ஸோ பழைய லென்த்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் உடனே ஓல்டு பிக்சர்லாம் எடுத்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நம்மளே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கும் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து அதை வந்து மோட்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம சேனலில் சொல்கிற ஹேர் மாஸ்க் எல்லாமே இதுதான் நீங்கள் போடணும் அப்போ தான் முடி வளரும் அப்படிங்கிறதே கிடையாது. இது வந்து ஃப்ரீ ஸ்டைல் தான். ஸோ உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு எந்த பொருட்கள்லாம் வந்து ஒத்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் ஒத்து வருது, இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரியே தான் போட்டால் தான் முடி வளரும் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. அதனால் கருவேப்பிலை, ஆலோவேரா, நெல்லிக்காய், இந்த மாதிரி இத்தனை பொருட்களும் வந்து நம்மளோட முடிக்கு பலன் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனல் கொடுக்குற மோட்டிவேஷன். ஸோ அந்த மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குதோ அந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே ஃப்ளாக்ஸீட் ஜெல்லோட இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸு தான். ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இது கூட நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன், கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணுவேன்னா தாராளமாக ஆட் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ இதுதான் என்னோட ஓல்டு வீடியோ. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ தூரம் வந்து நம்ம முடியை வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது. என்னோடய முடி வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எஸ் சொல்லுங்கள் அப்படின்னே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியுது நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய ஓல்டு கால்ஃப் லென்த் வரைக்கும் வளரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதாவது டொனேஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஃபோட்டோ அளவுக்கு வந்து முடி வளரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் கால்ஃப் லென்த் வளர்ந்துருச்சா அப்படின்னு. எனக்கு தோணுது 1 or 2 inches இன்னும் வளர்ந்தால் ரீச் ஆயிரும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ட்ரிம் பண்ணாமல் கூட நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ரீச் வந்து தொடுறதுக்கு. ஏன்னா ட்ரிம் பண்ணிட்டோன்னா மறுபடியும் அந்த வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்து அதை ரீச் பண்ணிட்டேன்னா என்னோடய கோல் வந்து முடிஞ்சுது அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராலாம் வந்து வரிசையாக பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஹேர் வளர்ந்தோனையும் என்னோட அந்த பால்னஸ்லாம் போன பிறகு வீக்லி ஒன்ஸு 2 weeks ஒன்ஸு அந்த மாதிரி தான் வந்து மாஸ்க் போடுவேன். ப்ராப்பராக போடுறத வந்து ஆஃப்டர் ஹேர் டொனேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னோடய ஹேரோட குவாலிட்டி டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஹேர் மாஸ்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பாய். Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.